Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிளான அதே சமயத்துல ஒரு டிஃபரண்டான டிஷ் தாங்க பார்க்க போறோம். ஒரு ஸ்நாக்ஸை வச்சு நம்ம ஒரு குழம்பு ரெடி பண்ண போறோம். என்ன ஸ்நாக்ஸ்னு யோசிக்கிறீங்களா? பக்கோடா தாங்க. பக்கோடா குழம்பு தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் என்ன அப்படின்னா தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து சின்ன ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் 2 தக்காளி. நான் சின்ன சைஸ் தக்காளிங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்ததுன்னா 1 போதும். ஏன்னா இந்த குழம்புக்கு வந்துட்டு ரொம்ப புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு சோம்பு வந்து எடுத்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன், 4 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து இந்த சைஸில் வந்துட்டு ஒரு 8 சில் தேங்காய் சில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் கம்மியாக சேர்க்கறனாலும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு மெயினான ஐட்டம் இந்த குழம்புக்கு பக்கோடா. நான் இன்றைக்கி 1/4 கிலோ பக்கோடா வந்து எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் வாசத்துக்காக. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட வேணும்னா ஊற்றிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு உளுந்த பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வந்து ப்ரௌனிஷ் ஆகிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுங்க. இந்த டைமில் நம்ம வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பூடி இஞ்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இப்படி வதக்கிட்டே இருங்க. இந்த குழம்பு வந்து நம்ம ரொம்பவே சீக்கிரமாக வச்சிடலாங்க. டெய்லி என்ன குழம்புலாம் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். மதியம் லன்ச் வந்துட்டு மார்னிங்கே ரெடி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பேஸ்ட் எல்லாமே நல்லா வந்து சேர்ந்து வதங்கிடுச்சுங்க. நம்ம இதில் ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுதாங்க தேங்காய், அப்புறம் பெருஞ்சீரகம், நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை 3ஐயும் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். என்ன பண்ணுங்க, இதை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு நல்லா குழுகுலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. முந்திரி பருப்புமே உங்களுக்கு இந்த குழம்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணாமல் வெறும் தேங்காய் மட்டும் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம். வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இது இப்படி வதக்கிட்டே இருங்க. நீங்கள் காரத்துக்கு வந்துட்டு சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இதில் நம்ம 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு கொதிச்ச உடனே அடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுவேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். குழம்பு கொஞ்சம் கொதிச்சிரும், மேலே அந்த எண்ணெயாக வர ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கோடா குழம்பு வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதை விட ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கோங்க. பக்கோடா வந்து நல்லா வந்து ஊறி உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கட்டியாயிரும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் ஒரு 3 டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே கொதிக்கட்டும். நான் சீக்கிரமாக கொதிக்கணுங்கிறதுக்காக ஒரு மூடி போடுறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிச்சிருச்சுங்க. முறை தள்ளிட்டு இருக்கு பாருங்கள் மேலே. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பக்கோடாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தாங்க தெரியும். நல்லா ஊறினதுக்கப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் அப்படியே கட்டி ஆயிடும் நம்ம கொதிக்கும் போது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு குழம்பு சீக்கிரமாக கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு வைங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. குழம்பு எப்படி ரெடி ஆகிடுன்னு எடுத்து பார்ப்போம். திறந்தோடனே ஒரு சூப்பரான ஸ்மெல் அடிக்குதுங்க. நம்ம சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறனால அந்த குழம்போட வாசனமே தனி லெவலில் இருக்குது. இந்த பக்கோடா எல்லாம் நல்லா ஊறி இருக்குங்க குழம்புல. பாருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. எண்ணெய் மேலே நல்லா வந்துடுச்சு. பக்கோடா போட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா அந்த குழம்போட பக்கோடா சேர்ந்துடும். நீங்கள் கொஞ்சம் வந்து
குழு குழுன்னு வேணும், ரொம்ப தண்ணியாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்ச நேரம் வற்ற வைங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சூப்பரான பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மல்லிச்செடி மேலே தூவி விட்டுருணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஃப்ரீ டைமில் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.